அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நான் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்பு தான் பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிஷின் லாங்குவேஜ் தான். கம்ப்யூட்டருக்கு வந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் தான். அதனால தான் இதை நம்ம ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு ப்ரோக்ராமை, அதாவது இந்த கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜ் மூலமாக நம்ம ரைட் பண்ணோன்னு அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனரி கோடு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ மிஷின் லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணணும் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணக்கூடியது ஒன்லி பைனரி கோடு தான். அந்த பைனரி கோடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்டாக தான் இருக்கும். 8 பிட் பைனரி கோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லெட்டர்ஸ் ஏ அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும் அப்படின்னா நம்ம இன்புட்டில் பைனரி கோடாக நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அந்த ஏக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பைனரி கோடு என்னன்னா இதுதான் 0 1 0 0 0 0 0 1 அப்படின்னு நம்ம 8 பிட்டில் நம்ம அந்த பைனரி கோடை ரைட் பண்ணி வைக்கணும். சிமிலர்லி பின்னு ஒரு லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி கோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். அதே மாதிரி சிக்கு, அதே மாதிரி டிக்கு, சிமிலர்லி ஈக்கு, இதே மாதிரி ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி கோடு என்ன அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. சிமிலர்லி ஸ்மால் லெட்டர்லேயும் ஏலேருந்து ஜெட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இது ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அப்போது மிஷின் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோடு தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு வேர்டை நாம் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ பைனரி நம்பர் தேவைப்படுதுன்னு, எவ்வளோ பைனரி கோட் நம்பர் தேவைப்படுதுன்னு. அப்போ மிஷின் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வேர்டை அல்லது ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் கம்ப்யூட்டரில் வந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ் தான். அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன? லாங்குவேஜ்னாவே என்னது? கம்யூனிகேஷன் தான். லாங்குவேஜ்னா என்னது? கம்யூனிகேஷன் தான். அப்போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா என்ன? அப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மூலமாக பீப்புளுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அது சிம்பிள்ஸாக கம்யூனிகேட் பண்ணலாம், கேரக்டராக கம்யூனிகேட் பண்ணலாம், அல்லது சம் யூசேஜ் ரூல்ஸ் மூலமாக பீப்புளுக்கு என்ன பண்ணலான்னா கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போது கம்ப்யூட்டர் மூலமாக, அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மூலமாக பீப்புளுக்கு எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், சிம்பிள்ஸு, கேரக்டரு, யூசேஜ் ரூல்ஸ். இதில் நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் அவைலபிள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். இட் இஸ் ஆல்சோ கால்டு லோ லெவல் லாங்குவேஜ். ரெண்டாவது அசம்பிளி லாங்குவேஜ், அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சிம்பாலிக் லாங்குவேஜ். மூணாவது பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ், அதுக்கு இன்னொரு பேர் ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லோ லெவல் லாங்குவேஜ்.
ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். அப்போது மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமை மோஸ்ட்லி நம்ம எந்த மெத்தடில் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைனரி கோட் இன்ஸ்ட்ரக்ஷன், பைனரி நம்பர் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமே என்ன பண்ணுறோம், ஃபீட் பண்ணுறோம். அப்படி பைனரி கோடை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணால் அந்த லாங்குவேஜ் பேர் தான் மிஷின் லாங்குவேஜ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். அப்போ இந்த கம்ப்யூட்டரோடைய ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் தான். அப்போ கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் தான். இந்த மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணலாம். அப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்லி பைனரி நம்பர் தான். அப்போ மிஷின் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறது என்னென்னா ஒன்லி பைனரி நம்பர் யூஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும். சிமிலர்லி அந்த கம்ப்யூட்டரை ரெகனைஸ் பண்ணுறதும் என்ன தான், ஒன்லி பைனரி நம்பர்ஸ் தான். அப்போ அந்த பைனரி நம்பரை யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் பண்ணலாம். அதாவது செட் ஆஃப் பைனரி நம்பரை யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் ஆர் செட் ஆஃப் பைனரி நம்பரை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அல்லது இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன வேணும், பைனரி கோடு தான் வேணும். அப்போது இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா இந்த ரெண்டுமே செட் டு பி பைனரி கோட், அதுவும் பைனரி கோடில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கிற ஒரு லெட்டருக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு பைனரி கோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் 010000111. இதை நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். A set of instruction in binary format is called a machine language program or object program. அப்போது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் இருந்தாவே இட் இஸ் கால்டு மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். இன்னொரு பேர் என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம். அப்போ இந்த மிஷின் லாங்குவேஜ் கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனரி ஃபார்மேட். இந்த பைனரி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு சைஸ், நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனரி கோடு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 8085 மைக்ரோ ப்ராசரில், இன்டெல் 8085 மைக்ரோ ப்ராசரில் பார்த்திங்கன்னா 8 பிட் இருக்குது. அப்போ 8 பிட் அப்படின்னா 256 காம்பினேஷன், அதாவது 256 வேர்டு இருக்குது. எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, பைனரி ஃபார்மேட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். என் மிஷின் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஆப் கோடு, இன்னொன்று வந்து ஆப்ரண்ட். இந்த ஆப் கோடுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆப்ரேஷன் கோடு. இதோட முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, அதாவது அதோட முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஆப் கோட் ஆர் ஆப்ரேஷன் கோட் இதோட முக்கியமான டாஸ்க் என்னது, அதாவது கம்ப்யூட்டரில் முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மல்டிஃபிகேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ரண்டட். இது எதுக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மெமரி லொக்கேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆர் இது இப்படி சொல்லலாம், என்னன்னா டு ஃபைண்ட், ஏதாச்சும் ஒன்று ஃபைண்ட் பண்ணுறக்கு, அல்லது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறக்கு, அல்லது அதர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறக்கு, இதுக்காகவும் நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆப்ரண்டட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமில்
இந்த ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், அதாவது டஃப்பான ஒரு டாஸ்க். ஏன்னா எல்லாமே நம்ம பைனரி நம்பராக தான் அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறோம். அது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டரில் தான் இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறோம். ஒரே ஒரு சிங்கிள் போர்டு கம்ப்யூட்டர், ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு வேலை. இந்த பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்டை பாருங்கள். சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டரில் அல்லது ஒரு மைக்ரோ ப்ராசரில் பைனரி நம்பர் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து வேற ஒரு கம்ப்யூட்டரில் அல்லது வேற ஒரு மைக்ரோ ப்ராசரில் என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும் அல்லது யூஸ் பண்ண முடியும். அதர் மைக்ரோ ப்ராசரில் அல்லது கம்ப்யூட்டரில் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் அந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே அந்த மிஷினை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த மிஷின் மட்டும்தான் அந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வேற ஒரு கம்ப்யூட்டரில் அல்லது வேற ஒரு மைக்ரோ ப்ராசரில் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணவே முடியாது. இந்த பாயிண்ட் பாருங்கள். அதாவது மைக்ரோ ப்ராசர் அப்படிங்கிறது கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டைரக்ட்லி. ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைரெக்டாக என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது அழகாக ஈஸியாக என்ன பண்ணும், அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடும் அந்த மிஷினில் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மிஷின் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜில் ஒன்ஸ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வெரி ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு நம்ம ரைட் பண்ணுறது தான் கஷ்டம். ரைட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷின் லாங்குவேஜை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மிஷின் லாங்குவேஜை டைரெக்டாக எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிபியு. ஏன்னா அந்த சிபியூவில் தான் என்ன இருக்குது, மெமரி இருக்குது. அதில் என்ன ஆயிரும்னா ஸ்டோர் ஆயிரும், லாங் டைமுக்கு என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். அதனால் அந்த மிஷின் லாங்குவேஜ் பர்மனெண்ட்டாக அதே கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அந்த வேறு ஒரு கம்ப்யூட்டரில் அல்லது வேறு ஒரு மைக்ரோ ப்ராசரில் என்ன பண்ண முடியாதுன்னா ரன் பண்ண முடியாது. இதுக்கு என்ன தேவையில்லைன்னா நோ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் நீடட். சிமிலர்லி நோ compilation of the program is needed. ரெண்டாவது அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லாங்குவேஜ் மேக் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் language instruction and the storage in computer memory can be controlled by manipulating the individual bits. நீங்கள் ஒரு தடவை ப்ரோக்ராமை கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு தடவை ஸ்டோர் ஆயிரும். அந்த மெமரி லொக்கேஷனில் என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டோர் ஆயிரும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதைய யூஸ் பண்ணிக்கலாம் அதே கம்ப்யூட்டரில். அந்த ஸ்டோர் ஆனது எல்லாமே எதில் இருக்கும், மெமரி கம்ப்யூட்டரில் இருக்கும். அந்த மெமரியோடைய கண்ட்ரோலில் தான் அந்த ப்ரோக்ராமே இருக்கும். அதை நம்ம எப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மிஷின் லாங்குவேஜ். இந்த மிஷின் லாங்குவேஜை உடைய ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப
சிரமம், கஷ்டம், டைமிங் அதிகமாக எடுத்துக்கும், எரர் அதிகமாக வரும். இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ப்ரோக்ராமிங் ஸ்கில் வேணும். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் ஸ்கில். அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வேணும். பொறுமை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாலேஜ் வேணும். அந்தளவுக்கு அந்த பைனரி நம்பர் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும், ஒவ்வொரு லெட்டருக்கும், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி கோடு. அது என்னது? 8-bit பைனரி கோடு. அது எல்லாத்தையும் டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ப்ரோக்ராம் ஸ்கில் வேணும் அந்த பர்சனுக்கு. அந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அந்த மிஷினை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஒன்ஸ் அந்த மிஷினில் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேற ஒரு மிஷினுக்கு என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு போய் ரன் பண்ண முடியாது. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது வெரி டிஃபிகல்ட். கரெக்ட் பண்ணுறதும் மாடிஃபிகேஷன் பண்ணுறதும், இந்த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமை கரெக்ட் பண்ணுறதும் மாடிஃபை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்போ மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு ஓல்டஸ்ட் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டருடைய ஃபஸ்ட்டு லாங்குவேஜு. இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எப்படி, எல்லா ப்ரோக்ராமுமே எப்படி வந்து ரிட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோடு தான். தேங்க்யூ.